ஹிஸ்டரியில ஒரு பேர் இருக்கு கிளியோபட்ரா. எல்லாரும் சொன்னது ஒரே லைன் தான், மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் ஹிஸ்டரி அப்படின்னு கிளியோபட்ரா பத்தி சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது, அது கம்ப்ளீட்டா போய். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கிளியோபட்ராவோட பிக்கஸ்ட் வெப்பன் பியூட்டி இல்ல, பியூட்டி ஃபேக். வந்து எப்போதுமே பியூட்டிக்கு வயசாகும், பட் பவருக்கு வயசே ஆகாது. பியூட்டி தான் ரீசன் அப்படின்னா, ரோம் எம்பேஸ்ல இருக்கிற ஜெனரல் செனட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா அது இல்ல. இந்த வீடியோல கிளியோபட்ரா எப்படி எம்பையரை ரூல் பண்ணாங்க, பெண்ணோட ஈகோவை எப்படி யூஸ் பண்ணாங்க, பொலிட்டிக்ஸை எப்படி பெட்டுக்கு கொண்டு வர வச்சாங்க அப்படின்ற ரியல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். இது லவ் ஸ்டோரி கிடையாது, இது ஒரு பவர் கேம். கிளியோபட்ரா பிறக்கும் போதே எகிப்து வந்து ஸ்டேபிளா கிடையாது, அதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி வந்து கிரீக் ரூலர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த எகிப்தியன் பீப்புள். இன்சைடு பிளேயர் பேலஸா இல்ல ஃபுல் சாஸான்னு கேட்டீங்கன்னா, ஓன் பிரதர்ஸை கொள்றது, சிஸ்டர்ஸை கொண்டுக்கிறதான்ட்டு பவர் இருந்துச்சு. யாருக்குமே யாரு மேலேயுமே ட்ரஸ்ட் கிடையாது. கிளியோபட்ரா ஏர்லியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரிஞ்சுக்கிட்ட ஒரு லெசன் என்ன அப்படின்னா, பவர் பாலிடிக்ஸ்ல வந்து பவர் தான் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து வளரும்போது பிரின்சஸா வளரல, ஒரு சர்வைவரா தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மைண்ட் செட் லேட்டரா தான் ஒன்று இது மைண்ட் செட் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரோமோட பிக்கஸ்ட் மேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதுதான் அவங்க மைண்ட் செட்டா இருந்துச்சு. பியூட்டியை டூலா வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது அவங்க வந்து வெப்பனா வச்சுக்கிட்டாங்க. ட்ரூத்தா சொல்றேன். கிளியோபட்ரா வந்து ஒரு சூப்பர் மாடல்லாம் கிடையாது. சயின்ஸு ஸ்டாச்சுஸ் எல்லாமே கிளியரா சொல்றது என்ன அப்படின்னா, ஷார்ப் நோஸு, ஸ்ட்ராங் ஜாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து கிரீக் பேசுவாங்க, எகிப்தியன் பேசுவாங்க, லாட்டின் பேசுவாங்க, ஹிப்ரூ அப்படின்ற ஒரு மொழியும் பேசுவாங்க. ரோம் ஜெனரல்ஸ் ஒரு லாங்குவேஜில் பிரச்சனை பண்ணும்போது இவங்க வந்து அந்த மதர் டங்க்ல அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பியூட்டி அட்ராக்ட் பண்ணுச்சு, இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுச்சு. கிளியோபட்ரா சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. கிளியோபட்ரா கிளியோபட்ரா எக்ஸைல் ஆன சுச்சுவேஷன் பிரதருக்கு வந்து கிங்டம்ல கிடையாது, ஆர்மி எல்லாமே வந்து இவங்களை எகெயின்ஸ்டாக தான் இருந்துச்சு. மோஸ்ட் குயின்ஸ் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. கிளியோபட்ரா வந்து ஆர்மி கிடையாது, எல்லாருமே பயமுறுத்திட்டே இருந்தாங்க. இவங்களோட கான்ஃபிடென்ஸும் இவங்களோட கால்குலேஷனும் இவங்க வந்து பிச்சை எடுக்கவோ இல்லை கொஞ்சவோ இல்லை அழுகவோ வைக்கல. இவங்க வந்து நான் வந்து ப்ராப்ளத்தில் இருப்பேன், எனக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சேசர்ன்றவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சேசர்ன்றவங்க வந்து கிளியோபட்ராவை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சேசரை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரோம் வந்து எகிப்தை கெயின் பண்ணிட்டாங்க, கிளியோபட்ரா வந்து எகிப்து அடைஞ்சிட்டாங்க. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பவரை வந்து எம்டி ஹேண்டோட அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சேசர் வந்து அசாசினேட் பண்ணி மோஸ்ட் உமன் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. கிளியோபட்ரா திரும்பவும் அந்த கேமை வந்து ரீசெட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இவங்க திரும்ப எகிப்துக்கு போறாங்க. இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எல்லாரையும் வந்து கொள்றாங்க. இவங்க வந்து அந்த ரூல்ஸ், இவங்களோட இவங்களோட ஆட்சியை வந்து செக்யூர் பண்ணிக்க பார்த்தாங்க. திரும்ப இவங்க ரோமை திரும்பி பார்க்கும்போது கிளியோபட்ராக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, எகிப்தோட ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்றது ரோமா தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த டயத்துல தான் மார்க் ஆண்டனின்றவர் என்கிட்ட இருக்காரு. மார்க் ஆண்டனி வந்து சேசர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. சேசர் வந்து ரொம்ப டிசிப்ளினான ஆளு. ஆண்டனி வந்து ரொம்ப டிசைனான ஆளு. கிளியோபட்ரா வந்து இதை உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டனி வந்து ஆண்டனி கிட்ட இதை கிளியோபட்ரா ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து சேசர் கிட்ட அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ப்ளே பண்ணல. அவங்க வந்து சேசர் கிட்ட ஃபேண்டஸியா ப்ளே பண்ணியிருக்காங்க, லக்ஸுரியா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆண்டனி வந்து ரோமுக்கு பதிலாக கிளியோபட்ராவை சூஸ் பண்ணதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. கிளியோபட்ராவோட மிஸ்டேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிளியோபாட்ராவோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியோபாட்ரா வந்து ஆண்டனிய எமோஷனல்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணாங்க. ரோம் வந்து வீக்னஸ் ஆகல. லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் மேனிபுலேட்டர் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வந்து ரொம்ப டர்ன் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஃபைனல் என்ன அப்படின்னா ஆண்டனி லாஸ் பண்ணாங்க. லாஸ் ஆனதுனால அவரே அவரை கொன்னுக்கிட்டாரு. கிளியோபாட்ரா கேப்சர் பண்ணி கிளியோபாட்ரா வந்து ரோம டிராபிக் பண்ண மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. இந்த வின்னை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிளியோபாட்ராவோட உண்மையான லெசன் என்ன அப்படின்னு பார்க்க போறாங்க. கிளியோபாட்ராவோட உண்மையான லெசன் வந்து அவங்க பியூட்டியை வச்சு வாழல. அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸோட அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸோட ரூல் பண்ணாங்க. என்ன அப்படின்னா மென்னோட ஈகோ ட்ரிகர் பண்ணி பார்த்தாங்க. சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டைமிங் அவங்களோட இமேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் இவங்க எம்பையரை லாஸ் பண்ணாலும் இவங்க வந்து இம்மோர்டலிட்டியை ஜெயிச்சிட்டாங்க. சேசர் வந்து சாப்டர்னா ஆண்டனி வந்து ஃபுட் நோட்னு சொல்லலாம். பட் கிளியோபாட்ரா ஸ்டில் பயந்தாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுடா. இதுதான் பவர். இந்த கதை வந்து நீங்க ரொமான்ஸோ இல்ல மிஸ்ஸில் பாயிண்ட் ஆஃப் வச்சீங்கன்னா இது கிடையாது. இது வந்து குயினோட பிளேயிங் எம்பையர்ஸ். இது வந்து ஒரு செஸ் மாதிரின்னு சொல்லலாம். உங்களுக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.